இல்ல ஊருடன் பகைக்கும் பேருடன் கெடும் உலக நாடுகள் முழு பேரோட இவர் பகைச்சாரண்டா இவர் நீங்க அடுத்த முறை இவருக்கு வயது போட்டு தான் வரமாட்டேன்னு செய்து அவற்றை கட்சியே அடுத்த முறை வராது. மற்றது இவர் பணக்காரரையும் வாக்குள்ளாக்களை மட்டும்தான் இவர் ஆட்சி செய்ய பாக்குறார். ஆனா அதனால ஏட்டிக்கு போட்டு செய்யறத விட பேசி அதை எந்தெந்த பொருளை எப்படி எப்படி கம்மியா பண்ணி செஞ்சு சுமூகமா போறதா என்னுடைய நல்லது. ஏட்டிக்கு போட்டு நமக்கு தான் நட்டம், அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா மொத்தத்துல உலக ரீதியால பார்த்தா ட்ரம்ப்பை உலக மக்கள் அறிவிக்கப்படாத சர்வாதிகாரி மாதிரி தான் பாக்குறாங்க. இந்த டிக்டாக் செயலியை 50% பங்கை தங்களுக்கு அவர்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் அதை தொடர்ந்து நடத்துவதற்கான அனுமதியை வழங்கினால் அந்த நிறுவனம் மூடப்படுவதை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் 50% பங்கையும் அதனுடைய வருமானத்தையும் அமெரிக்காவே தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பேரம் பேசுதலின் மூலமாக ஏற்படுத்துகின்றார் என்ற ஒரு தகவலும் வெளிவருகிறார். ஜனாதிபதியின் முதல் நாளிலேயே உத்தரவுகளில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்க இருக்கின்ற இந்த முதல் நாளில் பல உத்தரவுகளில் அவர் கையெழுத்திட இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக நாடு கடத்தல் திட்டம் மற்றும் எல்லைகளில் அவசர நிலை அறிவிப்பு, இதை தவிர வட அமெரிக்காவுக்கு வரி விதித்தல் மற்றும் குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குதல், எரிசக்தி துறையில் புரட்சி, குடியுரிமை வழங்குவதில் மாற்றம் போன்ற பல்வேறு திட்டங்களை அவர் உடனடியாக அமுல்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க இருக்கின்ற நிலையில் பல்வேறு அதிரடி முடிவுகளை அவர் இன்றைய தினத்தில் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகம் உற்று நோக்குகின்ற ஒரு பதவியேற்பு நிகழ்வாக இந்த பதவியேற்பு நிகழ்வு இடம்பெறுகின்றது. இம்முறை அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்பு நிகழ்வானது உள்ளரங்கில் நடைபெறுவது மிக முக்கிய அம்சமாக இருக்கின்றது. சீரற்ற காலநிலை நிலவுவதன் காரணமாக இந்த நிகழ்வானது உள்ளரங்கில் நடைபெறுகின்றது. நேற்றைய தினம் ஒரு மாபெரும் கூட்டத்தில் பல விடயங்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முன்னிறுத்தி குறிப்பிட்டிருக்கின்றார். வரலாற்றில் என்றுமில்லாத வேகத்தோடு தான் செயற்பட இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். பல முக்கிய முடிவுகளை அறிவிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியின் முதல் நாளிலேயே உத்தரவுகளில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்க இருக்கின்ற இந்த முதல் நாளில் பல உத்தரவுகளில் அவர் கையெழுத்திட இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக நாடு கடத்தல் திட்டம் மற்றும் எல்லைகளில் அவசர நிலை அறிவிப்பு, இதை தவிர வட அமெரிக்காவுக்கு வரி விதித்தல் மற்றும் குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குதல், எரிசக்தி துறையில் புரட்சி, குடியுரிமை வழங்குவதில் மாற்றம் போன்ற பல்வேறு திட்டங்களை அவர் உடனடியாக அமுல்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பதவியேற்பு சொல்லுகின்ற செய்தி என்ன, அவர் எடுக்க இருக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுடைய கருத்துக்களையும் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். இதே நேரத்தில் கனேடிய விவகாரம் தொடர்பாக தொடர்ந்தும் ஒரு இழுபறி நிலை காணப்படுகின்றது. அவர் வரி விதித்தால் கனடா எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றது போன்ற கேள்விகளும் இருக்கின்றன. இந்த நிலையில் உலகம் ஒரு அச்ச நிலையில் இருக்கின்றதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. காரணம், அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய 2வது பதவியின் போது என்னென்ன மாற்றங்களை செய்வார், குறிப்பாக அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஏனைய உலக நாடுகளுக்கு எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும், குறிப்பாக சீனாவுடைய அணுகுமுறைகளில் அமெரிக்கா எவ்வாறான தடைகளை ஏற்படுத்தப் போகின்றது, அதற்கு என்னென்ன விடயங்களை அவர் செய்ய போகின்றார் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நேர்கள் கலந்து கொள்ள 4165930055 அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நகர்வுகளில் நீங்கள் உன்னிப்பாக அவதானிக்கின்ற விடயம் என்ன? வணக்கம். மிகவும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம் குணா, நீங்கள் எப்படி? சரி, கடந்த வாரத்தில் நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் இப்பொழுது அதிரடி முடிவுகளாக சில முடிவுகளை அவர் எடுக்கப் போகிறார். அது இன்றைய தினமே ஒப்புதலுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
இப்போ ஜனார்தன் போன முறை நடந்த விட இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அவர் சில முடிவுகள் வந்து நல்ல முடிவா நல்ல இதெல்லாம் செய்துட்டு வராரு, சிலது வந்து சரியான பாதகமா இருக்கு. அப்படி அருமாதிரிக்கிற வந்து பார்க்கலாம். இப்போ ட்ரேட்டை பொறுத்தவரை வெளிநாடுகளை பொறுத்தவரை யூரோப்போடய சண்டை பிடிச்சிருப்பா. யூரோப் வந்து போன ஜனவரி 15 மெக்சிகோட எல்லாம் நிறைய சைன் பண்ணிருக்கு. ஏன்னா அதுக்கு தெரியும் தங்களோட டேக்ஸ் எல்லாம் கூட்டப்படுறாங்க. அது மாதிரி கனடாவும் நிறைய ஒரு நாடுகளுக்கு தங்களை ஒயில கொடுக்கறதுக்குரிய முயற்சி செய்துட்டு இருக்காரு. அப்ப கணக்க மாற்றங்கள் நடக்குது ஒயில் மார்க்கெட்டை பொறுத்தவரை. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் போன வருஷம் எல்லாம் பார்த்து போன முறை நாடுகளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இனிமேல் ஹைக்கு போகணும். இப்போ யூஎஸ்எஸ் ஸ்டாக் தான் அந்த ஹையஸ்ட்ல நிக்குது இன்றைக்கு வரைக்கும். இன்றைக்கு முறை பாத்தீங்கன்னா நியூ ஹை தான் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஸ்டாக் மார்க்கெட் சில வேளையில சில ஸ்டாக் பேங்க் செக்டரை பொறுத்தவரை நல்லா செய்விடும். மற்ற ஹைடெக் கம்பெனியில சில ஹைடெக் கம்பெனி நல்லா செய்விடும். உதாரணத்துக்கு டெஸ்லா மாதிரி கம்பெனிகள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் அவர் நிறைய சப்போர்ட் சலுகை. சரி, இன்றைய தினம் பிட்காயின் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. 1,10,10,000 டாலரை அண்மித்திருக்கின்றது. இது வரலாற்றில் என்றுமே இல்லாத ஒரு அளவுக்கான உயர்வு. ட்ரம்ப் வந்தால் பிட்காயினுக்கான தளர்வை மேற்கொள்வார் என்ற ஒரு அறிவிப்பு வெளியானதை அடுத்து இப்பொழுது ஒரு உச்சநிலையை அடைந்திருக்கின்றது. இதில் ஏதாவது அவர் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? அந்த பிட்காயின்ஸ் அப்படி ஏறுறதுக்கு காரணம் வந்து ரஷ்யா விளாடிமிர் புட்டின் வந்து சொல்லிக்கா வந்து தாங்கள் இந்த அமெரிக்க டாலரை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பிட்காயின்ஸ் தான் பெரிய. அப்ப இவர் வாரதால அந்த பிட்காயின் ஏறுறது காரணம். இவர்கிட்ட சப்போர்ட் ஏறில்லை. அது வந்து ரஷ்யா ரஷ்யா வந்து இந்த பிட்காயின்ஸால தாங்கள் யூஸ் பண்ணலாம்ன்ற ஒரே காரணம் சொன்னதுக்கான தான் அண்டையில இருந்து எப்ப இவர் சொன்னார் ரஷ்யா பிரசிடன்ட் சொன்னாரோ அண்டையில இருந்து இந்த பிட்காயின் வரைக்கும் இருக்கு. அது இன்னும் வரும். ஆனா இப்ப இந்த ஒரு கிழமை இந்த கிழமை எடுக்க போற முடிவை வச்சுதான் ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு வெளிவான ஒரு தெளிவுரை. இவ்வளவு காலம் ஒரு கலைச்சி எல்லாம் சரி அவர் அதை செய்வேன். ஆனா நடைமுறைப்படுத்தக்கூடிய அதாவது இன்றைக்கு தான் தெரியும். இந்த கிழமை தான் தெரியும். ஏன்னா சில அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரிப்பப்ளிக்ல இருக்கிற சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணாலும் டெமோக்ராட்டிக் தங்களுக்கு எதிர்ப்பாக சில விஷயங்களை எதிர்த்தாலும் எவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ் ஆகணும். ஏன்னா அவருக்கு இன்றைக்கு அப்ப ஹேண்ட் இருக்கு. அவருக்கு எல்லா இடமே அவருக்கு அவர்கிட்ட மஜாரிட்டியில ஒன் பண்ணிட்டாரு. முடிஞ்ச செயலர் சட்டமைப்புக்கு கொண்டு வரதுக்கு அவருக்கு வேலை இருக்குது. ஆனா இதை செய்யறால நிறைய பாதிப்பும் பெறுது. பாருங்க, கலிபோர்னியா பிரச்சனை அவருக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. மற்றது யூக்ரைன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. யூக்ரைன் இப்ப ஒரு பிரச்சனையும் ஓரளவுக்கு கட்டுப்பாடுல கொண்டு வந்துட்டா. இஸ்ரேல் பிரச்சனையும் இந்த ஹமாஸ் பிரச்சனையும் ஓரளவுக்கு தான் சொன்ன மாதிரியே செய்துட்டா. 20 தான் வாரத்துக்குள்ள ஒரு இதுக்குள்ள முடிக்கும்னு சொல்லி அதுக்கிட்ட மாதிரி அதை செஞ்சு ஒரு ஈவன் இஸ்ரேல் வந்து பெரிய அளவில் ஒத்துழைப்பு இல்லாவிட்டாலும் காலத்தின் கட்டாயத்துக்கு அவர் ஒத்துக்கொண்டிருக்கார்கள். இந்த மாதிரி முடிய போதும் தெரியாது. ஆனா யுக்ரைனும் ரஷ்யான பிரச்சனையும் பெரிய அளவில் இருக்கு. அதை அவர் தீர்க்கத்தான் போயிடும். ஏன்னா அது தீர்க்காவிட்டா அவருக்கு ஒரு பெரிய அவமானம் இருக்கு. 24 மத்திய சொன்னவர். இது ஒரு அமெரிக்காவை தக்க வைக்கின்ற முயற்சியில் பலரும் இதற்கு வரவேற்பு தெரிவித்தாலும் கூட இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் உலக நாடுகள் பலவற்றிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கான நிலை என்ன? அவர்களுடைய எதிர்ப்பை அமெரிக்கா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கலிபோர்னியா நீங்க எவ்வளவு எதிர்ப்பு இருக்கானது அந்த கலிபோர்னியா சீப்படையும் போது CNN நியூஸ் மேட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல ஒரு கமெண்ட்ஸ் போட்டு இருப்பாரு. எல்லாரும் ஹேட்டர்ஸா தான் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லா சந்தா மதவரியோ அல்லது இனவரியோ இதை பார்க்கவே தெரியுது எவ்வளவு வெறுப்பு இருக்கிறாங்க. மக்கள் பெரிய அளவுல இதற்கு அனுதாபப்படையில மக்கள் சொல்றது நாங்க ஒரு இனத்தை மட்டும் இல்ல மொத்த உலகமே இதற்கு எதிர்பார்த்தா நீங்க செஞ்ச கொடுமை தான் நடக்கிறது. அப்ப ஒரு வரவே அந்த சிலங்களது ஒரு மனிதாயுதத்துல ஒரு சிலவு அந்த சட்ல வந்து கலைக்கல. எல்லாரும் வந்து ஒரு ஹேட்டர்ஸ் தான் ஈழப்பு கூட சரியான ஹேட்டர்ஸ் தான் கலைக்கிறா. நீங்க செஞ்ச கொடுமை தான் அனுபவிக்கணும். இதை பார்த்தா இதுக்கு இன்னும் ஒரு பின்விளைவு இருக்கு. இதை இவர்கள் செய்யறதுக்கு காரணமே தாங்கள் ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்சியா இருந்தா கூட கலிபோர்னியாவை ரீசெட் பண்றாரு. சரி, அது தாங்கள் அடுத்த இது ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த கலிபோர்னியா இந்த நிகழ்ச்சி வந்து அவருக்கு போன வருஷம் எலெக்ஷன்ல கலிபோர்னியா பெரிய சப்போர்ட் பண்ணல. டெமோக்ராட்டிக் தான் கூட சப்போர்ட் பண்ண அதையும் வச்சு வேற செய்யறார்கள். அந்த கலிபோர்னியா ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட் இதை நாங்கள் ஒரு தனி நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். இருந்தாலும் நன்றி குணா, பல தகவல்களை நீங்கள் பேசியிருக்கின்றீர்கள். அடுத்த நேர்களுக்கும் வாய்ப்பை வழங்குவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? மிகவும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம். ரசிகன், அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய அதிரடி முடிவுகள் எவ்வாறான தாக்கத்தை உலக மட்டத்தில் ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? தாக்கங்களை ஏற்படுத்துறதுக்கு முதல் எனக்கு சில சந்தேகம் என்னன்னு சொன்னால், இப்ப சைனா என்ன பனாமா கால்வாயில ஏதாண்டது, கிரீன்லாண்டோட இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றை சொல்லித்தான் அவர் இந்த இதுகளை எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி நிற்கிறார். ஆனால் ஜிபிங்கோட எல்லாம் பேச்சுவார்த்தை இப்ப நடத்தி அவரையே இதுக்கு என்ன பதவியை போலாக்கு வர சொல்லி அழைச்சிருக்கிறார். அப்ப செய்யறதுகள் எல்லாம் ஏருக்கு மாற இருக்குது ஒவ்வொரு விஷயங்களும். அடுத்தது டிக்டாக் செயலியே அது
தடை செய்யறதுண்டா இப்ப என்னென்றால் அவர் ஒரு சரியான வியாபாரி என்றதை காட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அவர் அந்த பதவியேற்புக்கு வந்து என்றால் அப்ப அதுல ஏதோ பேரம் பேசி அதுக்கு பிறகுதான் அதை தான் தொடர அனுமதிப்பது என்றதெல்லாம் வந்து ஒரு பேரம் பேசலாம் தான் எனக்கு தெரியுது. அதுக்குள்ள அந்த பேரம் பேசலில் சில வேளைகளில் இந்த டிக்டாக் செயலியை 50% பங்கை தங்களுக்கு அவர்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் அதை தொடர்ந்து நடத்துவதற்கான அனுமதியை வழங்கினால் அந்த நிறுவனம் மூடப்படுவதை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் 50% பங்கையும் அதனுடைய வருமானத்தையும் அமெரிக்காவே தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பேரம் பேசுதலின் மூலமாக ஏற்படுத்துகின்றார் என்ற ஒரு தகவலும் வெளிவருகிறது. அப்படி என்றால் அது நாட்டுக்கு இதுதான். அதான் சொன்னேன் தானே, அவர் வியாபாரி. சோ அவர் வியாபார ரீதியில தான் பல விஷயங்களை சிந்திக்கிறார். அதே மாதிரி தான் சில வேளைகளில் அந்த நிறுவனத்தை கூடுதலான பங்குகளை இலன் மஸ்கையே வாங்க வைத்து அதனூடாக மீண்டும் அந்த ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய பங்கை அமெரிக்காவே சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆமா, பல அதான் அவர்கிட்ட இதுல குறிப்பிட்டது போல பங்கு சந்தைகளும் சரி எல்லாமே உயர்வை சந்தித்து இருப்பது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இந்த என்ன அகதிகள் விஷயத்திலும் சரி இதுகளும் சரி என்ன அதிக அளவான அகதிகளை திருப்பி அனுப்புவதெல்லாம் உண்மையிலேயே உலக மட்டத்திலே பெரிய எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய விஷயமா தான் இது நிச்சயமாக இருக்கும் என்றதில் எந்தவித ஐயமும் இல்லை. சரி, நன்றி ரசிகன். நிகழ்ச்சியில் கலந்துரைக்க அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். 4165930555. உங்களுடைய பேர் என்ன? வணக்கம். அப்பன் சொல்லுங்கள். உலக மட்டத்துல நீங்க கேட்டீங்க, நான் உலக மட்டத்திலே சொல்றேன். வேற இந்த அயல் நாடுகளை பிடிக்கிறத அல்லது தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நோக்கம் இருக்கிறபடியால் மிஸ்டர் பூட்டினுக்கும் மிஸ்டர் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லை என்பதை உலகம் உணர்ந்து கொள்ளும். அதுதான் என்னுடைய பார்வை. சரி, இருவருக்கும் வித்தியாசம் இல்லை என்ற ஒரு விடயத்தை உலகம் புரிந்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் அண்ணா. தேவகுமார் சொல்லுங்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தேவகுமார் சொல்லுங்கள். என்னண்டா என்ன பொறுத்தவரையில டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் முக்கியமா அந்த செல்வந்தர் கைதான் மேலோங்குமே தவிர உண்மையில சாதாரண மக்கள்கிட்ட வாழ்க்கை தரம் உண்மையில தாழ்த்தப்படத்தான் போகுது. என்னன்னு சொன்னா அவரோட சூழ்ந்திருக்கிற ஆக்கள் எல்லாரும் யாரே இணைத்து கொண்டாலும் பாத்தீங்கன்னு சொன்னா செல்வந்தரை தான் தன்னோட வச்சிருக்கிறார். அவர் ஒரு வியாபாரி என்றது தான் காட்ட முனைகிறாரே தவிர பொருளாதார ரீதியா அமெரிக்கா உயர்த்துதுன்னு என்று சொல்றாரே தவிர நட்பு ரீதியா இல்லை. என்று சொன்னால் அவர் தூர அமெரிக்கா பொருளாதார ரீதியில் உயர்கின்ற பொழுது தனிநபர்களும் உயர்வார்கள் தானே, அந்த சிந்தனையில் நீங்கள் பார்க்கவில்லையா? இல்ல, அந்த 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 ரீதியிலேயும் கூட அவர் கூடுதலான தொழில் முனைவோரை தான் கூட தன்னோட இணைத்து கொண்டிருக்கிறார் பக்கபலமா. தவிர சாதாரண ஒரு ஆளையோ படித்தாக்களையோ அல்ல. அடுத்தது வந்து டிக்டாக்க பாத்தீங்கன்னு சொன்னா டிக்டாக்ல பாவிக்கிறார்கள் உலகத்திலே அமெரிக்கர் தான் கூடுதலா டிக்டாக்க பாவிக்கிறாரு. அந்த சதவீதத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கர் தான் கூடுதலான. ஆகவே அந்த நிறுவனத்தை மூடுவதற்கு அவர் இணங்க மாட்டார் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள், அப்படியா? நிச்சயமா இணங்க மாட்டார். ஆனால் ஒரு பேரம் பேசல் கட்டாயம் இருக்கு. சரி, கட்டாயம் இருக்கு. பேரம் பேசல் கட்டாயம் இருக்கு. உங்களுக்கு இவ்வளவு தூரம் ஒரு பெர்சன்டேஜ் நீங்க தரணும், இல்லாட்டால் நாங்கள் தான் அதை வேண்டுவோம் கொள்வனவு செய்வோம், அது அந்த மாதிரி அப்படியான இதுகள்ல பேரம் பேசலாமே தவிர உண்மையில அவர்கள் முற்று முழுதா தடை செய்யற அளவுக்கு போக மாட்டாரு. நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு 4165930555 பல அதிரடி முடிவுகளை அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதில் கனடாவினுடைய நிலவரம் தொடர்பாகவும் கனேடியர்கள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். கனேடிய அரசியல்வாதிகள் பலரும் இன்று கியூபெக்கில் சந்தித்து பல்வேறு பேச்சுக்களில் ஈடுபட போகிறார்கள். அமெரிக்கா அறிவிக்கின்ற அறிவித்தலுக்கு பின்னர் என்ன வெளியீட்டை கனடா தரப்பு வெளியிடப் போகின்றது என்ற ஒரு பார்வையும் கனேடியர்கள் மத்தியில் இருக்கின்றது. எவ்வாறான அணுகுமுறையை கனடா கொண்டிருக்க போகின்றது என்பதனையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த குடிவரவாளர்களை மீண்டும் அனுப்புகின்ற விடயத்தில் இன்று அவர் உடனடி முடிவை அறிவித்தால் அது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் எழுந்திருப்பதை பார்க்கின்றோம். இது தொடர்பான செய்திகள் வெளிவந்த உடனேயே இப்பொழுது போப் பிரான்சிஸ் அவர்கள் இது ஒரு மனிதநேயமற்ற ஒரு நடவடிக்கை என்ற ஒரு கருத்தை இத்தாலியில் வைத்து தெரிவித்திருக்கின்றார். இத்தாலியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இந்த தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இப்பொழுது அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், நான் ராசநாதன். ராசநாதன் சொல்லுங்கள்.
இப்ப ட்ரம்பினுடைய அந்த ராணுவ சூளுரைப்பு பக்கங்களை பார்க்க இப்ப அவர் இந்த பனாமா கால்வாய் எடுப்பேன், மற்றது இப்ப பூட்டினோடு இந்த யுக்ரைன் தொடர்பான அமைதியை கொண்டு வருவேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். இப்ப நீங்க பனாமாவை எடுக்க அது ஸ்பானிஷ் அரசுகள் பிரெஞ்சு அரசுகள் செய்து இயலாமை கைவிட்ட உண்டதான் அந்த வரலாற்றுல அமெரிக்கா செய்துதான் அதை உருவாக்கி இருக்கேன்னு. அப்ப அந்த ஒப்பந்தங்கள் அடிப்படையில தங்களோட பாதுகாப்புக்கு ஒரு பங்கம் வந்தால் அது ராணுவ ரீதியாகத்தானும் கையகப்படுத்துறதுக்குரிய சரத்தெல்லாம் இங்க சைன் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆகவே அவர் உரிய முறையில் தான் இந்த நகர்வுகளை மேற்கொள்ளுகின்றார் என்று சொல்லுகின்றீர்கள்? உரிய முறையில் தான் அமெரிக்கா மேற்கொள்ளுகிறது. அவர் செய்வார் என்றால் நான் நினைக்கிறேன். ராணுவ ரீதியாக அதை எடுக்க வேணும் என்றால் அந்த அளவுக்கு வேற போகக்கூடும். என்று சொன்னால் இப்ப நீங்க பாத்தீங்க என்றால் அமெரிக்கா தான் உலகத்துல பலமான ராணுவமா இருக்குது, பொருளாதார ரீதியா விடுங்கோ. அப்ப இந்த இஸ்ரேலுக்கு எதிராக இத்தனை இனப்படுகொலை எல்லாம் அறிவிச்சின ஐசியு மற்றும் இந்த ஐநா எல்லாம் செத்து போய் தான் இருக்கு. நாங்க ஒன்றுமே இல்லை. என்னத்தை சொன்னாலும் ஐநா ஐசிசி இதுகளுக்கு எல்லாம் சர்வதேச குற்ற நீதிமன்றமும் இந்த ஐநா சபைக்கெல்லாம் ஒற்று விதமான பலமும் இல்லை. அதையும் அமெரிக்காவை மீறி செய்வதற்குரிய ஆளணி அல்லது அதற்கான வல்லமை இந்த அமைப்புகளிடம் இல்லை என்று சொல்லுகின்றீர்கள்? இல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா இப்ப சொல்லுவோம், இப்ப சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒரு இடத்த போய் ஒரு இனப்படுகொலை நிரூபிச்சு அங்கதான் இந்த பாதுகாப்பு படையில விட்டுட்டு நம்ம இந்த அமைதியை கொண்டாடுறது என்ன? அதுக்குரிய பொருள் வளங்களை அமெரிக்கா வழங்குறது என்ன? அப்ப அதுகள் செயலிடம் இருக்கேக்க இப்ப இன்றைய ராணுவ நிலையில அமெரிக்கா பொறுத்தவரையில இவன் திருவோணமலையை கூட தனக்கு போனோம்னால் அடிச்செடுக்கலாம். யாரு இருக்க போயின்னு. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ராசநாதன். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். காலை வணக்கம் ரமேஷ். ரமேஷ் சொல்லுங்கள். வந்தா அப்படியே அதிர்து இல்ல, அந்த மாதிரிதான் அவர் ட்ரம்ப்னுடையதும். அந்த காசா அந்த இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்திருக்கு. அடுத்தது உக்ரைன் போர் அது மாதிரிதான் வந்துடும். சரி, இப்பொழுது ஒரு அதிரடி அறிவிப்பாக அவர் வெளியிடுகின்ற கருத்துக்கள் வெறும் வாய்ப்பேச்சு என்று கூறுபவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இன்னொன்னு வாய்ப்பேச்சு இருக்கவங்க அவங்களுக்கு வாய் பேச முடியல, எழுத்து அவ்வளவுதான். அவர் எப்படியும் சொன்னது 90% செய்யக்கூடியவர் தான். ஏன்னா அவருக்கு இது இரண்டாவது கட்டம், கடைசி கட்டம் இது. அதுக்கப்புறம் போட்டியிட முடியாது, நினைச்சது செய்வார். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வணிக வல்லுனர். சோ அந்த ஒரு கோணத்துல நினைத்து திங்க் பண்ணி நாட்டை வலுப்படுத்த நினைக்கிறார். சரி, இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது உலகம் நன்கு வளர்ந்திருக்கின்ற நிலையில் இந்த அரசியலில் வணிக தலையீடு போன்று அதனை நகர்த்துவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்றாக இருக்குமா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள. ஏன்னா அந்த நாட்டுக்கு நல்லது செய்யறார். சோ யாருமே அவங்க நாட்டுக்கு நல்லது செய்யும் போது நிச்சயமா வணிகம் தான் நசுக்க போறது இல்லை. அவர் எப்போதுமே பாத்தீங்கன்னா அவருடைய ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னாவே ஒரு ஹோட்டலுக்கு ஒரு டவருக்கு போனாவே என்னைய ஹோட்டல் வச்சிருக்க, அங்க தண்ணி ஓடுது, இங்க கிராக்கா இருக்குன்னு சொல்லி மட்டம் பேசி பேரம் பேசி வாங்குறவங்களுக்கு வாங்க முடியாம பண்ணி கடைசியில ஒரு அடிமாட்டு விலைக்கு இவர் வாங்குவார். சோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் இவர் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தையும் கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறார். இந்த டிக்டாக், பனாமா, கிரீன்லாந்து எல்லாம் போய் பேசி கீசி கடைசியில இவருக்கு விட்டுருங்க, அமெரிக்காவுக்கு என்ன நன்மை கிடைக்குது, எவ்வளவு அதிகப்படுத்தலங்க நோக்கத்தால் இவர் செய்யறாரு. ரெண்டாவது குடிவரவாளர்கள் நிச்சயமாக அது சென்ற டைம் அவர் செய்த பொழுது கூட அதனால கொஞ்சம் கனடா கணிசமான அளவு பயன்பெற்றது. ஏன்னா அங்க இருந்தவங்க போனவங்கள இங்க ஒரு நல்ல படித்தவர்கள் கனடாவில் புகுந்துல பிஆருக்கு அப்ளை பண்ணி கனடாவுக்கும் ஒரு பொருளாதாரத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. நிச்சயமாக அந்த மாதிரி செய்த ஒரு நல்ல கனடா வர வாய்ப்பு இருக்கு. கனடா ஓரளவுக்கு நன்மை தான். சரி, இந்த டரிஃப் வரி விதிக்கப்பட்டால் கனடா பாதிக்கப்படும், கனடாவினுடைய வர்த்தகங்கள் அடிபடும் என்று சொல்லப்படுகிறதே, கனடாவுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுமா? நிச்சயமாக கனடாவுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் அதாவது கனடா அதை பேசிதான் சுமூகமா தீர்க்கணும். அதுக்காக எடுத்தவன் கவுத்தவன் பண்ணக்கூடாது. அவரு 20%. சரி, இப்பொழுது ஏட்டிக்கு போட்டியாக கனடாவும் வரி விதித்தால் நிலைமை என்னவாகும்? நிலைமை கனடா மோசமாகும். அமெரிக்கா அதை பத்தி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கா ப்ரொடக்ஷன் சென்டர், கனடா சர்வீஸ் சென்டர்.
சோ அதனால வந்து என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து காலநிலை அப்படி இருக்கு, நமக்கு அப்படி ஒத்து வராது, நம்ம மற்ற நாடுகள் நம்பி இருக்கோம். சோ அதனால வந்து ஏட்டிக்கு போட்டு செய்யறத விட பேசி அதை வந்து எந்தெந்த பொருளை எப்படி எப்படி கம்மியா பண்ணி செஞ்சு சுமூகமா போறதா என்னுடைய நல்லது. ஏட்டிக்கு போட்டு நமக்கு தான் நட்டம், அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா மொத்தத்துல உலக ரீதியால பார்த்தா ட்ரம்ப்பை வந்து உலக மக்கள் அறிவிக்கப்படாத சர்வாதிகாரி மாதிரி தான் பாக்குறாங்க. பட் அது வந்து காலப்போக்கில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரி, நன்றி ரமேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது CMR தமிழ் FM 101.3. இன்றைய நிகழ்ச்சியில் டொனால்ட் ட்ரம்பினுடைய பதவியேற்பில் அதிரடி முடிவுகளை அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு ஒப்பந்தங்கள் வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்த தகவல்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? ராஜ். ராஜ், சொல்லுங்கள். வீட்டுக்கு ஒரு தலைவன் வேணும், உலகத்துக்கும் ஒரு தலைவன் வேணும். அதே மாதிரிதான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 4 வருஷத்துக்கு முதல் விட்ட பிள்ளைகளை இப்ப விடாத மாதிரி திருச்சித்தான் அவர் வந்திருப்பார், ரைட்? ஆனாலும் அவர் நேற்றிரவு கதைச்சதுல 3 முக்கியமானதை கதைக்கையில. ஏன்னு சொன்னால் அது வந்து ஜனத்தால கொஞ்சம் வெறுக்கப்படும், சந்தோஷப்படும் என்றபடியா கதைக்கல. ஆனா இன்று அவர் கதைக்கத்தான் போறார். அந்த 3 விஷயத்துல 2 கதைப்பேர், 1 கதைக்க மாட்டேன் நினைக்கிறேன். ஒன்றில் கிரீன்லாந்து அண்ட் மற்றது பனாமா, அது 2 கதைக்கத்தான் போறேன் கட்டாயம். சரி, கனடா விவகாரம் தொடர்பாக கனடா பற்றி அவர் கதைக்க மாட்டேர். அது என்னன்னு சொன்னா அண்ணனும் தம்பியும் சண்டை உடைக்க கூடாது வீட்டுக்குள்ள, ரைட்? அப்ப அவர் தம்பிய அவர்கள் அறிஞ்சிருப்பினா ஓகே, இது வந்து சமாதான இதெல்லாம் போகணும், இல்லாட்டி அண்ணனும் தம்பியும் தான் சண்டை வரப்போகுது வீட்டுக்குள்ள. ஆகவே அந்த 25% வரி விதிப்பு என்பது பேரம் பேசி குறைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அந்த வரி விதிப்பு தொடர்பாக அவர் எந்தவித அறிவித்தலையும் வெளியிட மாட்டார் என்று நினைக்கின்றீர்களா? அது வந்து இது வெற்றியா நடக்குது. அது சொன்னதுதான் 25 தான். ஆனா மறைமுகமாக கலந்து ஆலோசித்து ஏதாவது முடிவெடுப்பாங்க. சரி, நன்றி ராஜ். நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், ராதா பிரான்சிஸ் சேவியர் பேசுறேன். சொல்லுங்கள் ராதா பிரான்சிஸ் சேவியர். இவர் சும்மா விளம்பரத்துக்காக கதைக்கிறது ஒன்றும் செயல்ல வராது. என்னென்றால் செனட் சபையில மற்ற கட்சியும் ஈக்குவலா இருக்கணும், எல்லாம் செய்ய விடாயினம். ஆனால் முன்னர் ட்ரம்பை எதிர்த்தவர்கள் அவர் பதவியேற்றதன் பின்னர் அவரோடு இணைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அவர் ஜனாதிபதி என்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்றவுடன் இந்த நிலையில் மாற்றம் ஏற்படாதா? இல்ல, ஊருடன் பகைக்கும் பேருடன்களும் உலக நாடுகள் முழு பேரோட இவர் பகைச்சாரண்டா இவர் நீங்க அடுத்த முறை இவருக்கு வயது போட்டு தான் வரமாட்டேன்னு செய்து அவற்ற கட்சியே அடுத்த முறை வராது. மற்றது இவர் வந்து பணக்காரரையும் வாக்குள்ளாக்களை மட்டும்தான் இவர் ஆட்சி செய்ய பார்க்கிறார். ஆனா அங்க இருக்கிற வாக்குள்ளாக்களின் உறவினர் சொந்தக்காரர் தான் அங்க இந்த இதா இருக்கணும் வந்தவர்கள். மற்றது அவைகளை அனுப்பினால் இந்த சாகுற வேலை, கொடிய வருத்தம் வர வேலைக்கு ஆக்கள் இல்லை. அப்படியான ஆக்களை வச்சுதான் அந்த வேலைகளை செய்விக்கிறது. அப்ப அதால பெரிய பாதிப்புகள் வரும். வரி அவர் அடிச்சால், கனடாக்கு வரி அடிச்சா கனடாவும் அதே மாதிரி தானே அவைக்கு அடிக்கணும். சரி, நீங்கள் சொன்னீர்கள் இவர் வாய் பேச்சில் தான் இருக்கிறார் என்று. ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் விடயத்தில் அவர் பதவியேற்பதற்கு முன்னரே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது அல்லவா? வந்திருக்கு. அது என்னென்றால் முந்தியும் அவர் அந்த ஹமாஸுக்கு எதிராகத்தானே இருந்தவர் அந்த எருசலேம் அதுகள். அப்ப வந்தா இன்னும் கண்டபடி யுத்தங்கள் நடக்கும் என்று அவர்கள் வரக்கு முன்னம் இந்த இதை வச்சு சமாதானத்துக்கு வந்திருக்கணும். சரி, இதே போன்று இனிய விடயங்களையும் அவர் செய்யலாம் தானே? ஒரு அச்சுறுத்தல் பாணியில் அவர் மேற்கொண்டால் அது சரிவராது சொல்லுகின்றீர்கள், அப்படியா? நாடுகளை இப்படி தீவிரவாதிகளை அச்சுறுத்தலாம், ஆனா நாடுகளை அச்சுறுத்த இயலாது. மற்றது பனாமாவை வந்து சைனா பிடிக்காம பிடிச்சுத்தானே வச்சிருக்குது. அப்ப நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு பல நேயர்கள் இருக்கின்றார்கள், அவர்களையும் சந்திப்போம். அடுத்த நேயர். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? நான் சூரி கேட்கிறேன். சூரி, சொல்லுங்கள். என்னண்டா இது எங்களை ட்ரம்ப் அவர்கள் எங்களுடைய இந்த பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை ஆளுநர் என்ற அளவில வலுவா சிறுமப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் இதுக்காக பொங்கி எழ வேணும். ட்ரூடோவும் கணக்க பிள்ளைகளை விட்டுக்கிறார். நாங்கள் ரஷ்யாவோட எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சைனாவோட எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்துல நாங்கள் அவர்களோட ஒன்றுழைச்சு அமெரிக்காவை சில வேளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குதா
முன்னாள் பிரதமர் கிரேச்சியான் சொல்லி இருக்கிறார், நீ கொஞ்சம் அவதானமா நடந்து கொண்டு. இவர் அதை கேட்காம தேவையில்லாம உக்ரைனுக்கு அளவுக்கு அதிகமான சப்போர்ட், இஸ்ரேலுக்கு அளவுக்கு அதிகமான சப்போர்ட்டை கொடுத்து இன்றைக்கு எங்களை ஒரு கேவல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார், மனிதாபமான நிலையில. சரி, இன்று அதிரடி அறிவிப்புகளை வெளியிட இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இதில் கனடாவினுடைய விடயம் அவர் இப்ப சொல்லலாம். ஆனா நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம், எங்களுக்கு இந்த காட்டி கொடுத்த கிறிஸ்டினாவை நாங்கள் வெளியேற்ற வேணும். எங்களுக்கு உள்ள ஒரே ஒரு இது வீரம் இந்த ஜக்மீத் சிங் தான். நாங்கள் அதுக்காக உழைக்க வேணும், எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேணும். அவரை பிரதம மந்திரியா கொண்டு வர வேணும். பொலிவியருக்கு அவரும் ஒரு துரோகியா தான் இருப்பார். ஆனபடியா நாங்கள் இந்த இதுக்கும் ஒரு கொரில்லா வார்ஃபேர் கூட போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் அதை செய்ய வேண்டும். நாங்கள் நாட்டு மக்களாக நாங்கள் எல்லாத்துக்கும் ஆதரவு அளிக்க வேணும். எந்த எல்லைக்கும் நாங்கள் போக தயாராக இருக்க வேணும். இவையற்ற தம்ப அச்சுறுத்தலுக்கு நாங்கள் கடைசி வரையும் அடிபணிய கூடாது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு சில விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அது இன்றைய உலக ஒழுங்கில் அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயமாக இருக்கும் என்பதனையும் நாங்கள் கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். அடுத்த நேர். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம். கண்ணன் கேட்கணும், எப்படி இருக்கீங்க? மிகவும் நலமாக உற்சாகமா இருக்கின்றோம். கண்ணன் சொல்லுங்கள். என்னண்டா, இவர் ஒரு ட்ரம்ப் ஒரு பிசினஸ், இந்திர நாட்டை பற்றி மட்டும் கேட்பாங்க. ஒரு பிசினஸ் எனக்கு அவரை எத்தனையோ வருஷமா தெரியும். இப்ப அவர் பிரசிடண்டா வந்த பிறகு தான் அவர்கிட்ட மேல இதெல்லாம் இந்த பிசினஸ் மூலையில யோசிச்சு நிறைய பேரோட பகைய எடுத்துக்கொண்டு அவர் அந்த பிசினஸ் லெவல்ல தான் எல்லாரையும் பார்க்கறது. அப்ப நாங்க என்னன்னா, இப்ப அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு, நாங்களும் ஒரு செல்வந்த நாடு. இப்ப அவர் சொல்றாருன்றதுக்காக இரண்டாவாதம் கையக்கூட நாங்களும் இப்படி செய்வோம், நீங்க செய்தா நாங்களும் செய்வோம் அப்படின்னு செய்யறதால ஒருத்தருக்குமே லாபம் வர போறது இல்லை. இப்ப மிஞ்சத்தி ஒரு பிரீமியர் சொன்னார் அப்படின்னா நான் எல்லாத்தையும் கட் பண்ணுவேன், அது செய்வேன், இது செய்வேன். எப்பவுமே இன்னொரு வல்லரசு நாட்டு தலைவனோட நான் இப்படி அவர் சொல்லிட்டாருன்னா நாங்க பேரம் பேசணும். பேரம் பேசி ஆல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் அவர்கள் எடுக்கும் அணுகுமுறைக்கு நீங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறீர்கள். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க ஒருத்தருக்கு பேரம் பேசி ஒரு சமாதான நிலைக்கு வரோம். என்ன அப்படி 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 வந்தா தான் எங்களுக்கு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை என்பது ஆரம்பத்தில் இருந்து நடைபெற்றது தானே, அதற்கு அவர் எந்தவித சமிக்கைகளும் காட்டாத நிலையில் தானே இப்பொழுது மீண்டும் அவர்களுக்கு எதிரான வரியை விதிப்பது தொடர்பாக ஆலோசிக்கிறார்கள். இவர் பதவிக்கு வர முதலே அப்படி சொல்லிட்டார். தெரியும், சொன்னோம். அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக நாங்களும் சொன்னா எங்களுக்கு மேலும் ஒரு வித்தியாசம் இல்லாம போயிடும். நாங்க போயிட்டு அவரோட கதைச்சு பேரம் பேசி, அவர் ஒரு பிசினஸ் பேரம் பேசி இதுல கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க, அதில் செய்யறதுக்கு இது செய்யறதுக்கு முயற்சிக்கணும். சரி, நன்றி கண்ணன். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சரி, அவர் பேசவில்லை. ஆகவே அடுத்த நேருக்கு வாய்ப்பை வழங்குகின்றோம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? வேலாயுதம். வேலாயுதம், சொல்லுங்கள். சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு காலை வணக்கங்கள். காலை வணக்கம். நீங்கள் ட்ரம்ப் அவர் கதைக்கிற அளவுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், அது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் சொல்ற அளவுக்கு அந்த செனட்ல அப்ரூவல் தர ஓடும் முழுக்க. ஒப்போசிஷன் அவங்க ப்ளஸ் பண்ண ஒன்றும் ஜெயிக்கல. அதுக்கு மக்களும் கொந்தளிப்பாங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு வராது. டேக்ஸ்ன்றது இதோட வரலாம். மறுபடி அந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் அவரை விட்டு தான் கொடுப்பார். முதல் 4 வயதுல அமெரிக்கா போர்டர் மாதிரி அடிப்படை கூட இல்லை தானே. ஆகவே அது போன்று இதுவும் ஒரு பேச்சாகத்தான் முடியும். போரின் பிரைஸ் இந்தியாவும் அமெரிக்கா ஒரே மாதிரி தான் போகும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. வணக்கம். 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 யார் பேசுகின்றீர்கள்? நான் குமார் பேசுறேன். மேக் அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு சொல்லி ட்ரம்ப் செய்யறதெல்லாம் நல்லா தான் செய்வருக்கு என்ன கட்டாயம் வேணும் தான். கனகாலமா விட்டீர்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் பார்க்க நல்ல எதிர்காலத்துல ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். ஆகவே இப்பொழுது அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஏனைய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அல்லது ஏனைய நாட்டவர்கள் அல்லது ஏனைய நாடுகள், சின்ன சின்ன நாடுகளாக இருக்கின்ற அவருக்கு எதிராக இப்பொழுது இருக்கக்கூடிய நாடுகளுடைய நிலை என்ன?
அதை ஏனைய நாடுகள் எல்லாம் சும்மா வீசுப்படும். அதை கவலைப்படாது. எல்லா நாடுகளும் அப்படி இதே நாடு கவலைப்படுது. எல்லாரும் தனக்கு மிந்தி தான் தாடு தரணும். அது மாதிரி அவர் செய்யறது நல்லது தான். எதிர்காலத்தில் நல்லா தான் இருக்கும். எதிர்காலத்தில் நல்லா அமெரிக்கா நல்ல இண்டஸ்ட்ரி எல்லாம் பண்ணா அதுமே எங்களுக்கும் வரும். நாங்களும் அதை நம்பி தான் இருக்கோம். கனடாவும் இண்டஸ்ட்ரி எல்லாம் ஆனபடி அது நல்லதான். மேக் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் வந்து சும்மா இல்லாதவங்க எல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சிஇஓ வந்து எடுத்து எல்லாம் ஒன்றாக்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. அப்ப விவசாயம் ஏன் செய்யக்கூடாது? சரி, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்றதுக்கு இணங்க கனடாவும் ஃபர்ஸ்டாக வரும் என்று சொல்லுகின்றீர்கள். அதெல்லாம் வரும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த அதே கொள்கையை நீங்களும் பின்பற்றுகின்றீர்கள். நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? நான் நெல்சன் கதைக்கிறேன். சொல்லுங்கள் நெல்சன், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, அமெரிக்காவை பொறுத்தவரையில அமெரிக்கா செய்தது நல்லதை விட கூடாதான் கூட செய்திருக்கு உலகம் முழுக்க. அமெரிக்கா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா மிடில் ஈஸ்டுக்குள்ள போய் தாங்கள் டெமோக்ரஸியை சொல்லி கொண்டு போன நாடுகளை உங்களுக்கு தெரியும், என்னென்ன நாடுகள் என்ன மாதிரி இருக்குது என்று சொல்லி. முக்கியமாக சொல்ல போனா லிபியா, ஈராக், சிரியா இந்த நாடுகளை போய் அதை செய்த வேலைகளாக அங்க இருக்கிற மக்கள் இப்ப அகதிகளாக மெடிட்டரேனியன் அந்த கடலுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்காக இறந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் இப்ப எல்லாம் செய்ய போறார் என்று சொன்னா இவர் செய்கிற இவர் என்ன மூலையில இருக்கிறார் என்று தெரியல. அவர் என்ன செய்ய போறார் என்று அவருக்கே தெரியல. சரி, இதால கனடா என்ன செய்ய வேணும் என்று சொன்னா மற்ற நாடுகளோட பிசினஸ் செய்ய பார்க்க வேணும். சரி, இதைத்தான் நான் சொல்லுவேன். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. கனடா தொடர்ந்து அமெரிக்காவோடு தங்கி இருக்காமல் மாற்று வழிகளை தன்னகத்தே கொள்ள வேண்டும். அதனூடாக எதிர்காலத்தில் பேரம் பேசக்கூடிய வல்லமையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் என்ற ஒரு கருத்து பொதுவாக முன்வைக்கப்படுகின்றது. கனேடிய அரசியல் மட்டத்திலும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் அவர் டரிஃப் வரி தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டால் அதற்கு மாற்றீடாக கனடா என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக இப்பொழுது பலரும் சிந்தித்து வருவதாக அறிவிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் முதலில் கலந்து கொண்ட பல நேர்களும் குறிப்பிட்ட விடயம் கனடா பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று. இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய பதவியேற்பு நிகழ்வில் கூட பல ராஜதந்திரிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் அவர்கள் பேச முற்படுகின்றார்கள். அந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு சரியான நிலையில் சென்றால் அதனூடாக எட்டப்படக்கூடிய இலக்குகள் ஒரு நல்ல நிலைக்கு செல்லுமானால் அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. ஆகவே தொடர்ந்து நல்லதை நினைப்போம். எவ்வாறான முடிவுகள் வருகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கால ஓட்டத்துக்கு ஏற்ப எவ்வாறு ஓட வேண்டுமோ அந்த நகர்வுகளை மேற்கொள்வதற்கு அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்பதும் ஒரு செய்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேர்களுக்கும் நன்றி. பல நேர்கள் தொடர்ந்தும் இணைப்பில் இணைவதற்கு காத்திருக்கின்றீர்கள். இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நேரம் புதாமையினால் இத்தோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எமது சமூக வலைத்தள பக்கத்தில் யூடியூப்பில் இந்த காணொலி தொகுப்பை நாங்கள் பதிவேற்றம் செய்வோம். அப்பொழுது நிகழ்ச்சியில் நீங்கள் காமெண்ட்ஸ் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க முடியாதவர்கள் அந்த பகுதியில் சென்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.